தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தபுராணத்தில் 16வது பகுதியான இனிதன மகிழும் இயல்பினர் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். ரத்திதேவி உள்ளிட்ட அனைவரும் மகிழ்ச்சியுடன் தங்களது இருப்பிடத்திற்கு ஏகினர். ஈசனும் உமையுடன் விடை ஊர்தியில் கணங்கள் சூழ தனது கைலை மாளிகைக்கு எழுந்தருளி இனிதே வீற்றிருந்தான். பல நாட்கள் சென்றன. தேவர்கள் மீண்டும் மேருமலையில் கூடினர். உலக அரசாட்சியை அசுரர்களிடம் கொடுத்துவிட்டு தான் யோகி போல் மோனத்தில் ஆழ்ந்திருந்தான். நாம் சென்று வேண்டியவுடன் மலைமகளை திருமணம் புரிந்து அருளினான். எனினும் தானு என்னும் சிவபெருமான் இதுவரை குமரனை பெற்று நமக்கு பேரருள் செய்யாமல் இருப்பதன் காரணம்தான் என்ன என்று தேவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டிருந்தனர். இவ்வாறு தேவர்கள் கவலைப்படும் காட்சியை கச்சியப்பர் உலகினை அவுணருக்கு ஈந்தே யோகி போல் வைகி நம்பால் மெலிவினை படுத்தி யாம் போய் வேண்டலும் இரக்கம் எய்தி மலைமகள் தன்னை வேட்டான். மைந்தனை தந்து நம்மை தலையளி புரியான் வாளா இருப்பதன் தானுவானோன் என்று இக்காட்சியை வர்ணிக்கிறார். விருப்பு வெறுப்பு இல்லாமல் உயிர்களின் வினைகளை நாடி அதற்கேற்ப பயனை அளிக்கும் சிவபெருமானை நாம் வெறுத்தல் குற்றமாகும். சிறந்த தவங்கள் இயற்றாது நாம் தவறு செய்துவிட்டோம் என்று தம்மை தாமே நொந்து கொண்டார்கள். இக்காட்சியையும் கச்சியப்பர் இரவலும் இகலும் இன்றி யார்க்கும் ஓர் பெற்றித்தாக்கி அவரவர் வினைகள் நாடி அதற்படு பொருளை நல்கும் சிவனை யாம் வெறுத்தல் குற்றம். சிறந்த நோன்பு இயற்றிடாதே தவறு செய்தனம் என்று எம்மை நோவதே தக்கது என்றார் என்று இக்காட்சியையும் அழகுபட வர்ணிக்கிறார். எனினும் அவன் திருவடிகளை அடைந்தால் அனைத்து நன்மைகளும் உண்டாகும், தீயவை தானே அகலும். அதனால் இனி நாம் சூரிய சந்திரர்கள் வலம் வருகின்ற கைலை மலையை அடைந்து முக்கட்பெருமானிடம் முறையிடப் போகலாம் என்று தேவர்கள் தீர்மானித்தனர். இவ்வாறு தேவர்கள் செய்த தீர்மானத்தையும் கச்சியப்பர் ஆயினும் அவன் தாழ் போற்றியடையின் நன்கு அனைத்துமாகும், தீயன அகலும், ஈது திண்ணமாம். அதனால் இன்னும் காய்கதிர் மதிசூழ்கின்ற கையிலயம் கிரியின் முக்கண் நாயகர்க்கு இதனை கூற நாமெல்லாம் போதும் என்றார் என்று இக்காட்சியையும் நயம்பட வர்ணிக்கிறார். இது நாம் கைலைக்கு சென்று முறையிட ஏற்ற தருணமாகுமா என்று அறிந்து வர நம்மில் ஒருவரை அனுப்பலாம் என்ற பிரம்மன் வாயுவை கைலை சென்று வர வேண்டினான். வாயுதேவனோ காமனை கண் அழலால் எரித்த ஈசன் உரையும் கைலைக்கு சென்று நிலைமை அறிந்து வரும் ஆற்றல் எனக்கு இல்லை, அங்கு சென்றால் தீமையே விளையும் என்று கூறி மறுத்தான். ஒருவருக்கு உதவி தேவையான போது உதவிட முற்படுவோர் இல்லை எண்ணாது ஈபவர், குற்றமில்லாத தவசீலர்கள், போர் வீரர்கள் ஆகியோர் தங்கள் பணிக்காக வேறு ஒரு பொருளை எதிர்பார்க்க மாட்டார்கள். அச்செயலால் அடையும் வருத்தத்தையும் ஒரு பொருட்டாக கருதார். உயிரே போவதாயினும் அதனை பெரிதாக எண்ணாமல் தங்கள் கடமையை செய்து முடிப்பார்கள் என்று பிரம்மன் வாயுவுக்கு எடுத்து விளக்கினான். அறம் வலியுறுத்தும் இப்பாடலில் கருத்தாழமும் மிகுந்துள்ளது. இப்பாடலை உற்றுழி உதவி செய்வோர், உலப்புறாது எதையும் ஈவோர், அற்றமில் தவத்தால் உற்றோர், அமரர்புரி வீரோர் ஆவோர், மற்றொரு பொருளும் வெகார், வருத்தமும் ஓரார், ஆவி இற்றிடவரினும் எண்ணார், இனிதன மகிழ்வார் அன்றே என்று கச்சியப்பர் அறம் சார்ந்து நாம் செய்ய வேண்டிய கடமைகளை அழகாக கூறுகிறார்.
கஜேந்திரன் என்ற யானையை முதலை கவ்வியது. கஜேந்திரன் ஆதிமூலமே என்று அழைத்தது. திருமால் ஓடோடி வந்தார், கஜேந்திரனை காத்தார். இந்த வரலாற்றை வர்ணித்த தெலுங்கு கவிஞர் போத்தன்னா, யானை அழைத்தவுடன் தனது அந்தப்புரத்தில் இருந்த திருமால் மிகுந்த பரபரப்புடன் புறப்பட்டார். புறப்பட்ட வேகத்தில் திருமகளின் மேலாடையை உத்தரியமாக அணிந்து கஜேந்திரனை காக்க வந்தார் என்று விவரித்திருந்தார். மற்ற கவிஞர்கள் அந்த வர்ணனைக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். மகாலட்சுமியின் மேலாடையை அணிந்து வந்தார் என்ற வர்ணனை திருமாலுக்கு இழுக்காகும் என்று அப்புலவர்கள் கண்டித்தனர். மறுப்புக்குரிய கவிஞர் தன் வீட்டில் கோவணம் மட்டும் அணிந்தவராக எண்ணெய் தேய்த்து குளித்துக் கொண்டிருந்தார். அப்போது போத்தன்னா அக்கவிஞரின் வீட்டு வாசலில் நின்று, "கவிஞரே, உங்கள் மகன் கிணற்றில் விழுந்து விட்டான்" என்று உரக்க கத்தினார். அக்கவிஞர் மிகவும் விரைவாக கிணறு இருந்த பகுதிக்கு ஓடி வந்தார். "கவிஞரே, என்ன அவசரம்? கிணற்றடியில் பெண்கள் நீர் எடுத்துக் கொண்டிருக்கின்றனர். உள்ளே போய் ஒரு துண்டையாவது கட்டிக்கொண்டு வாருங்கள்" என்றார். "என்னையா போத்தன்னா, நான் துண்டை கட்டிக்கொண்டு வருவதற்குள் என் மகன் நீரில் மூழ்கி இறந்துவிட மாட்டானா?" என்றார் படபடப்புடன். "கவிஞரே, கவலை வேண்டாம். உங்கள் மகனுக்கு ஆபத்து ஒன்றும் இல்லை. ஆனால் அவனுக்கு ஆபத்து என்றவுடன் நீர் கோவணத்துடன் வெளியே வந்து பெண்கள் இருப்பதையும் பொருட்படுத்தாது விரைந்து செல்கிறீர்களே. எம்பெருமானுக்கு தன் குழந்தையாகிய கஜேந்திரனை காத்திட அந்த பரபரப்பு இருக்கக்கூடாதா? அதனால் தான் அவர் உடனே கையில் கிடைத்த தேவியின் மேலாடையை எடுத்து அணிந்து வந்தார் என்று போத்தன்னா விளக்கினார். உற்றுடி உதவி செய்வோர் எவ்வாறு விரைவாக செயல்படுவார்கள் என்பதற்கு இவ்வரலாறு ஓர் எடுத்துக்காட்டாக அமைகிறது. போர்க்களத்தில் தனது கவச குண்டலங்களை தானமாக அளித்த கர்ணன், மகாபலி, புறாவிற்காக துலாக்கோல் ஏறிய சிபி சக்கரவர்த்தி, குமணவள்ளல் போன்ற பலர் தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாது எதனையும் கொடுக்க முன்வந்தவர்கள் பட்டியலில் அடங்குவர். உயிர்களை துன்புறுத்திய ஓர் அரக்கனை அழித்திட தனது முதுகெலும்பை கொடுத்த ததீசி முனிவர் குற்றமில்லா தவசீலர் ஆவார். ஏராளமான போர் வீரர்கள் நாட்டுக்காக தங்கள் இன்னுயிரை ஈந்துள்ளனர். அடைக்கலம் புகுந்த விபீஷணனை காக்க போர்க்களத்தில் ராவணன் ஏவிய வேலை தன் மார்பில் ஏற்ற இலக்குவன் அமர்புரி வீரருக்கு ஓர் எடுத்துக்காட்டாக திகழ்கிறான். கோவலன் உற்றுழி உதவிய வள்ளலாகவும் அஞ்சா நெஞ்சு உடைய வீரனாகவும் திகழ்ந்ததை சிலப்பதிகாரம் சிறப்பித்து பேசுகிறது. மாடல மறையோன் என்ற வேதியரின் வாய்மொழியாக கோவலனின் பெருமையை உரைக்கிறார் இளங்கோவடிகள். மாதவியின் மகளுக்கு பெயர் சூட்டு விழா நடந்த நாளில் தானம் பெற வந்த ஒரு வேதியரை மதம் கொண்ட யானை துதிக்கையில் பற்றியது. சற்றும் அஞ்சாது மத யானையின் துதிக்கையில் பாய்ந்து வேதியரை மீட்ட கோவலன் அந்த யானையின் மதத்தையும் அடக்கினான். அதனால் கடக்களிறு அடக்கிய கருணை மறவன் என்று கோவலனை போற்றுகிறார் இளங்கோவடிகள். ஒரு வேதியர் வீட்டில் கீரிப்பிள்ளையை வளர்த்து வந்தார். வேதியர் மனைவி தம் குழந்தையை தொட்டிலில் கிடத்திவிட்டு குடத்தில் நீர் எடுத்து வரச் சென்றாள். அப்போது நச்சு பாம்பு ஒன்று வீட்டிற்குள் நுழைந்தது. கீரி பாம்புடன் போரிட்டு அதனை கடித்து கொன்று குழந்தையை காத்தது. தண்ணீர் எடுத்து திரும்பி வந்த வேதியர் மனைவி கீரியின் வாயில் குருதியை கண்டாள். அது குழந்தையை கடித்துவிட்டது என்று தவறாக எண்ணி அதன் மீது தண்ணீர் குடத்தை போட்டு கொன்றுவிட்டாள். பிறகுதான் கீரியின் தியாகத்தை உணர்ந்தாள். வீடு திரும்பிய வேதியர் தியாகம் செய்த கீரியை கொன்ற பாவியான மனைவியுடன் வாழ விரும்பாதவராக வீட்டை விட்டு வெளியேறினார். அதற்கு முன்னதாக ஒரு ஓலையில் பரிகார ஸ்லோகம் ஒன்றை வடமொழியில் எழுதி கொடுத்தார். தனது அவலத்தை வீதிதோறும் கூறிச் சென்று கொண்டிருந்த அந்த வேதிய பெண்ணை கோவலன் அழைத்தான். அவள் கையில் இருந்த ஓலையின் வாசகத்தை படித்தான்.
அந்த ஓலையில் சொல்லப்பட்டிருந்த பரிகாரத்தை பெரும் பொருள் செலவிட்டு செய்து கொடுத்தான். அத்துடன் அந்த வேதியரையும் தேடிக் கொணர்ந்து மனைவியுடன் சேர்த்து வைத்தான். இக்காட்சியை இளங்கோவடிகள் தானம் செய்து அவள் தன்துயர் நீக்கி கானம் போன கணவனை கூட்டி ஒல்கா செல்வத்து உருபொருள் கொடுத்து நல்வழிப்படுத்த செல்லா செல்வன் என்று போற்றுகிறார். பொய் சாட்சி உரைத்து பத்தினி ஒருத்தியை பழிக்கு உள்ளாக்கிய ஒருவனை சதுக்க பூதம் பிடித்து உண்ண முற்பட்டது. அவனுடைய தாய் கதறி அழுததை காணச் சகியாத கோவலன் தன்னுயிர் எடுத்துக்கொண்டு பொய்சாட்சி உரைத்தவனை விட்டுவிட வேண்டினான். நரகன் உயிர்க்கு நல்லுயிர் கொள்ளும் இயல்பு தனக்கு இல்லை என்று கூறிய சதுக்க பூதம் பொய்சாட்சி கூறியவனை தின்றுவிட்டது. அவன் தாயை கோவலன் தேற்றினான். அத்துடன் அவளுடன் சென்று அவளும் அவளுடைய சுற்றத்தினரும் பசியின்றி வாழ்ந்திட பல்லாண்டு காலம் பெரும் பொருள் கொடுத்து உதவினான். இக்காட்சியையும் இளங்கோவடிகள் அழிதரும் உள்ளத்து அவளொடும் போந்து அவள் சுற்றத்தோர்க்கும் தொடர்புறு கிளைகட்கும் பற்றிய கிளைஞரிற் பசிப்பினி அறுத்து பல்லாண்டு புரந்த இல்லோர் செம்மல் என்று கோவலனின் சிறப்பை உரைக்கிறார் இளங்கோவடிகள். கந்தபுராணத்தில் கச்சியப்பர் கூறும் அறங்களுக்கு கோவலனும் ஓர் எடுத்துக்காட்டு மாந்தனாக திகழ்கிறான். பொது நலத்துக்காக தன்னுயிர் ஈவதையும் இனிதன மகிழும் இயல்பினரின் சிறப்பை எடுத்துக் கூறி பிரம்மன் வாயுதேவனை கைலைக்கு அனுப்பி வைக்க முற்பட்டான். பிரம்மன் வலியுறுத்தி கூறிய சொற்களை மறுக்க இயலாத வாயுதேவன் கைலைக்கு சென்று வர உடன்பட்டான். விரைந்து சென்று திரு கைலை அருவிகளில் குளித்து எழுந்தான். இனிய தென்றலாக வடிவெடுத்து கைலையின் நுழைவாயிலை அடைந்தான். பொற்பிரம்புடன் காவல் பணியில் ஈடுபட்டிருந்த நந்திதேவர் அவனை கண்டார். சினத்துடன் யாரடா என்று அதட்டினார். நடுங்கிய வாயுதேவன் மூர்ச்சித்து விழுந்தான். பின்னர் நந்திதேவரே அவனை எழுப்பி விவரங்களை கேட்டறிந்தார். எனினும் வாயுதேவனை வந்த வழியே திரும்பிச் செல்ல அறிவுறுத்தினார். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வாயுதேவன் மேருமலைக்கு திரும்பினான். பிறகு தேவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி கைலைக்கு செல்ல தீர்மானித்தனர். அவ்வாறே சென்று நந்தியம்பெருமானின் அனுமதி பெற்று சிவபெருமான் வீற்றிருந்த மாளிகையை அடைந்தனர். அரியணையில் வீற்றிருந்த சிவபெருமானை கண்டு திருவடிகளில் விழுந்து வணங்கினர். நாளைய நிகழ்வில் உதித்தனன் முருகன் என்பது குறித்து நாம் நயமாய் சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் பிரம்மன் வாயுதேவனை கைலைக்கு அனுப்ப முற்பட்டதையும் சிலப்பதிகாரத்தின் பல பகுதிகளில் உள்ள கோவலனின் சிறப்பையும் பின்பு தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி கைலைக்கு சென்று சிவபெருமானிடம் தங்களுக்கு உதவுமாறு முறையிட்டதையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.